இது ஆக்சுவலா இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள். ஏன்னா எப்ப ஆனா எந்த இப்ப டைம்ல மெல்ல ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் கொரோனாக்கு கொரோனா. அப்புறம் வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இப்ப இருக்கிற முக்காவாசி இல்ல 95, 90 முக்காவாசின்னு கூட சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் மெடிசின்ஸ் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் தான் இருக்கு. ப்ராசஸிங்கே இருக்க மாட்டேது. அந்த Yes. இடம் தான் மிஸ் ஆகுது. அந்த இடம் தான் இல்லைங்களா? மிஸ் ஆகுது. தாண்டி ஒரு மருத்துவம் இல்ல. இல்ல. அது நிறைய Correct. பேருக்கு நம்ம புரியறது இல்ல. அது சித்தர்கள்லாம் வேற ஏதோ ஒரு தாட்டுக்கு போயிடுறாங்க. அது என்னங்கிற டெஃபினிஷனே தெரியறது இல்ல. இந்த பிரபஞ்சத்தை விரிஞ்சு பார்த்தவன் சுருங்கி உடலுக்குள்ள பார்த்து எழுதுனது சித்த மருத்துவம். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. இப்ப பாரம்பரிய முறை பிரகாரம் இப்ப நம்ம சுத்திகரிப்பு பண்றதையும் இப்ப நவீன முறையில வந்து இப்ப இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்றாங்க இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இப்படிதான் ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கணும் அப்படின்றது, அதுல ஏற்படக்கூடிய அந்த சவால்களை வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறோம்? என் கம்பெனிக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வச்சிருக்கீங்க கண்டிப்பா. அது என்னன்னா எல்லாமே சுத்தி பண்ணிருக்கணும். ஆமா. இது என்னோட process. அதனால எனக்கு டிஃபிகல்ட்டி பார்த்தோம்னா காஸ்ட் வைஸ் நான் ஹையர் சைட்ல இருக்கேன். பட் ரிசல்ட் வைஸ் அடிச்சுக்கவே முடியாது. இப்போ சித்தா ஆயுர்வேதிக் மருத்துவ கழகம் இதெல்லாம் மருத்துவமே இந்த சித்தா ஆயுர்வேதிகளை வரக்கூடிய அனைத்து மருத்துவமும் குணப்பாடம் பண்ணியிருக்கணும்னு ஒரு ரூல் பண்ணிட்டு வந்தாங்களா, இதை விட சிறந்த மருத்துவம் உலகத்திலேயே இருக்காது. இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது சொன்னதே வந்து ஆயுஷ் இதுல வந்து இத்தனை விதமான குணப்பாடம் மருந்துகள் இருக்கு, செய்யக்கூடிய முறையில இருக்கு, நான் பண்றது எல்லாமே அது உள்ள இருக்கிறது தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாரம்பரிய மருத்துவம், பேட்டர்ன் ட்ரக்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து பாரம்பரியத்துல ஒரு 85 புக்ஸ் அவங்க ரெஃபர் பண்றாங்க. அதுக்குள்ள இருக்கிற மருத்துவம் தான் பாரம்பரிய மருத்துவத்துக்குள்ள வரும். இப்ப கவர்மெண்ட் இன்காப்ஸ் எல்லாமும் அதுல அது பிரகாரம் தான் வரும். பேட்டர்ன் ட்ரக்ஸ்ங்கிறது அந்த ஓன் கம்பெனியோட தயாரிப்பு. இதுல வந்து பாரம்பரியமா வரக்கூடியதுல அதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இது அத்தனையும் ஒரு சித்தரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். நம்ம அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட அந்த புக்ஸுக்குள்ளதான் இருக்கும். அதுல குணப்பாடம் செய்யறதுக்கு அவங்க பிஎஸ்எம்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த முறையில தான் நான் தயாரிச்சிருக்கேன். அதை தாண்டி நான் எந்த ஒரு ட்ரக்குக்குள்ளேயும் உள்ள போகல, பெருமருந்துக்குள்ளேயும் போகல. ஆனா பெருமருந்து லைசன்ஸ் நான் வச்சிருக்கேன், செய்யல. இந்த டிஃபரன்ஸ் என்னங்க? சிறுமருந்து பெருமருந்து வந்து அதாவது லேகியம் அந்த இதெல்லாம் சூரணம் இதெல்லாம் வந்து இதுக்குள்ள வந்துரும். பெருமருந்து நம்ம செந்தூரம், பற்பம் அந்த மாதிரி மெட்டல்ஸ் பேஸ்டு அது. பட் உண்மையே சொன்னா ரசாயனம் உண்மையை சொல்லணும்னா நல்லா சுத்தி பண்ணன சூரணம் லேகியம் போதுமானது. சிறுமருந்துலயே எல்லாமே முடிஞ்சிடும். ஆனா இவங்களுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க. இன்னொரு காரணம் ஃபீடட் பை மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். கண்டிப்பா நானும் ஒரு மெடிக்கல் ரெப்பா இருந்து வந்தவன். அதனால இன்னும் உங்களுக்கு நியூஆன்சஸ் தெரியும் எப்படி எல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த 85 புக்ஸ்ல இருக்கிற ப்ரொசீஜர், இந்த இதுல இருக்கிற பேட்டன்ட் அததான் நீங்க பண்றீங்க. இப்ப அதையே கவர்மெண்ட் வந்து ஒரு ரூலா எடுத்துட்டு வரக்கூடாது, எல்லாருமே வந்து அந்த குணப்பாடம் பண்ணி இருக்கிற மருந்தை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஏன் எடுத்து? இதை விட சிறந்த மருத்துவம் அதுக்கப்புறம் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. அப்ப நீங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் டச் பண்ணவே முடியாது. அப்போ நான் அலோபதிக்கு எதிராக சொல்லல, ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம அலோபதிக்கு தான் போய் ஆகணும். பட் இப்படி ஒரு ட்ரக் வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா வேற லெவல் சப்போர்ட்டா இருக்கும். மருத்துவமே வேற பக்கம் டைரக்ஷன் நோக்கி திரும்பிடும். கண்டிப்பா இது ஆக்சுவலா இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள். ஏன்னா இப்ப மெல்ல ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, எஸ்பெஷலி ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. பட் திருப்பி எத்தனை வைரஸ் விட போறாங்கன்றது தெரியாது. சோ நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் போது அதுக்குண்டான நமக்கு அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களையே வந்து இந்த மாதிரி குணப்பாடம் பண்ணி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அந்த காலத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க தாத்தா பாட்டி காலத்துல மிளகு ரசம் சாப்பிடுங்க காய்ச்சல் சரியாகும் சொல்லுவாங்க. காய்ச்சல் வந்துருச்சா மிளகு ரசம் சாப்பிடுங்க. எத்தனை பேர்த்துக்கு சாப்பிட்டு இப்ப சரியாயிருக்கு?
இப்ப அந்த ஃபார்முலாவே மறந்துட்டோம். இல்ல ஆக்சுவலா இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, ஒரு 10 மிளகு இருந்தாக்க எதிரி வீட்டுக்கு எதிரி போல. வீட்டுல கூட போய் சாவலைன்னா Yes. விஷம் வச்சா கூட அது முறிக்கக்கூடிய உண்மை. அளவுக்கு இருந்ததுன்னு பட் அந்த மிளகு எப்படி இருக்கணும்? அது ஒரு ப்ராசஸ். ப்ராசஸ். எப்படி பாத்தீங்கன்னா, மிளகு இருக்கு, குறுமிளகு. ம். அது வந்து நீங்க ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு அது நிரம்புற அளவுக்கு 3rd day மோர், 3ஆம் நாள் மோர், பசுமாட்டு மோரா இருக்கணும். நம்ம பால் அப்படின்னும் போதே இங்க பசும்பால். பால் சொல்றதெல்லாம் ஆமா. பசுமாட்டு. ஆமா. சோ அந்த மிளகு அதுக்கு மேல இந்த பசுமாட்டு மோர் இருக்கணும். 3rd day மோரா இருக்கணும். ஓகே. இது ஒரு 24 hours ம். அதை நீங்க சோக் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் எடுத்துட்டு நிழல்ல காய வைக்கணும். காய வைங்க. ம். இது டோட்டலி காய வைங்க. ம். இதை பவுடர் பண்ணுங்க. ம். இதுல நீங்க ரசம் வைங்க. காய்ச்சல் வரும்போது சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா. அப்பா ரெஸ்ட் ஆகும். ஸோ இதுதான், இந்த மிளகு தான் உங்களுக்கு காய்ச்சலை காய்ச்சல் நீக்கும். நீக்கும். அப்ப இது ஒரு ப்ராசஸ். கரெக்ட். இப்படி நீங்க ஒவ்வொரு மருந்தும் இந்த ப்ராசஸ்க்குள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா குணப்பாடம் செய்யப்பட்ட மருந்து. கம்ப்யூட்டர்ல கூட சொல்லுவாங்கல்ல, இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். அவ்வளவுதான். இப்ப இருக்கிற முக்காவாசி இல்ல 95-90 முக்காவாசின்னு கூட சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் மெடிசின்ஸ் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் தான் இருக்கு. ப்ராசஸிங்கே இருக்க மாட்டேது. அந்த இடம் தான் மிஸ் ஆகுது. அந்த இடம் தான் மிஸ் ஆகுது. இத நம்ம அரசாங்கம் கொஞ்சம் யோசிச்சு குணப்பாடம்ங்கிறது மஸ்ட்னு கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா உலகத்திலேயே மிக சிறந்த மருத்துவம் இங்கதான் இருக்கும். கண்டிப்பா. இந்த சித்தர்கள் சொன்னதை தாண்டி ஒரு மருத்துவம் இல்ல. அது நிறைய பேருக்கு நம்ம புரியறது இல்ல. அது சித்தர்கள்லாம் வேற ஏதோ ஒரு தாட்டுக்கு போயிடுறாங்க. அது என்னங்கிற டெஃபினிஷனே தெரியறது இல்ல. இந்த பிரபஞ்சத்தை விரிஞ்சு பார்த்தவன் சுருங்கி உடலுக்குள்ள பார்த்து எழுதுனது சித்த மருத்துவம். கண்டிப்பா. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. அது சொன்னவன் எழுதுனது தான் இது. ஆமா, ஆமா. கரெக்ட். இப்போ ஒரு பீட்ரூட்டை பாக்குறீங்க, கட் பண்றீங்க, ஹார்ட் வர ஷேப்ல இருக்கு. கரெக்ட். அப்ப அது ஹார்ட்டுக்கு அது மெடிசனா இருக்கு. கரெக்ட். அப்ப அவன் ஞானத்தால் என்ன பார்த்தான்? மேல இருந்து பார்த்தான், உடல் எப்படி இருக்கு, உடலுக்குள்ள எப்படி இருக்கு, ஒரு பீட்ரூட்டுக்குள்ள எப்படி இருக்கு, அப்ப இந்த ஷேப்ல இது இருக்கு, இது அதுக்கு பயன்படும். அதுக்கு சிம்பாலிக்கா கடவுள் வச்ச படைப்பு தான் அது. இப்படி ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடி ஒரு வாழைத்தண்டு எடுக்கிறீங்க, கட் பண்றீங்க, கிட்னி ஒரு ஷேப்ல இருக்கு, கிட்னி ஸ்டோனுக்கு மெடிசன் சொல்றாங்க. கரெக்டா? கண்டங்கத்திரி எடுக்கிறீங்க, கட் பண்றீங்க, த்ராட்டுக்கு மெடிசன், த்ராட் ஒரு ஷேப்ல இருக்கு. கடவுள் எப்படி படைச்சிருக்காரு? கரெக்ட். அப்போ நீங்க ஒவ்வொரு மருந்துக்கு பின்னாடியும் ஒரு ஆர்கன் இருக்கு, அசோசியேட்டடா இருக்கு. அப்ப இப்படி படைச்சவங்க அதை சுத்தி பண்றதுக்கு சொன்னதுதான் அது. கரெக்ட். அதை சுத்தி பண்ணோம்னா வேர்ல்டுலயே தி பெஸ்ட் மெடிகேஷன் நம்ம கிட்ட தான் இருக்கும். கொரோனா டைம்ல நம்ம மெடிசின்ஸ் சொல்ல முடியாது. அது வந்து இல்ல, அது மெடிசின்ஸ்ன்ற வேற வரையறுக்குள்ளேயே வந்து அது வராது. ஏன்னா அது நோய் குணமாக்கக்கூடிய இதுவா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நீங்க பண்றது வந்து ஒரு பொக்கிஷன் தான். அது கிட்டுன்றதை விட அந்த ஒரு பொருட்கள் நிறைந்த, அந்த பொக்கிஷ பொருட்கள் நிறைந்த அந்த கிட்ட வந்து நீங்க வந்து கொடுக்கும்போது அது எஃபெக்ட் வந்து நிறைய வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது சொன்னீங்க. அது ஆக்சுவலி நம்ம இந்திய சித்த மருத்துவ கழகம் அறிவிச்ச மருந்துகள். அவங்க வந்து கொரோனா டைம்ல இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. தாலி சாதி சொன்னாங்க, கபசர குடிநீர் சொன்னாங்க, அமுகாரச்சூர்ணம் சொன்னாங்க, ஓமத்தெடி சொன்னாங்க. இதுதான் என்னோட கிட்ல இருந்தது. நான் அவங்க சொன்னதை தாண்டி வேற எதுவும் கொடுக்கல. அந்த மருந்து தான் பண்ணணும். பட் எனக்கு ஏன் ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் சொன்ன முறையில சுத்திகரிப்பு பண்ணி செய்யப்பட்ட மருந்து. அதுல என்ன விஷயம்னா, என்னோட கபசர குடிநீர் நான் செய்யறதுக்கு எனக்கு 1.5 month ஆகும். அதுக்கு அத்தனை ப்ராடக்டையும் தனித்தனியா நான் சுத்தி பண்ணி பண்றதுக்கு எனக்கு 1.5 month ஆகும். ஆனா கபசர குடிநீர் அப்படிங்கிறது அன்னைக்கு டன் கணக்கா டெய்லி தயாரிச்சாங்க, டன் கணக்கா தயாரிச்சாங்க. இந்த குணப்பாட முறையில மினிமம் 45 days இல்லாம பண்ண முடியாது. நான் 188 பேர்த்துக்கு தான் கொடுத்தேன். ஒரு நபர் இல்ல. அதான் ரிசல்ட். இப்போ அதுல நடந்த 2-3 சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும். சிறுமுகையில் வந்து ஒருத்தர் செகண்ட் வேவ் அப்ப என்னைய கால் பண்ணாரு. ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் எனக்கு வேணும் அப்படின்னாரு. எங்க அப்பா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு, எனக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும்னாரு. எங்க இருக்கீங்க? சிறுமுகையில இருக்கேன். நான் சொன்னேன், என்னோட மைண்ட் செட்ல என் ப்ராடக்ட் அங்க சிறுமுகையில ஒரு இடத்துல இருக்கு, அங்கிருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த பக்கத்துல இடம் சொல்றாங்க, பேர் கிண்டு வாங்கிக்கிங்க, எமர்ஜென்சி யூஸ் ஆகும், நான் வந்து சிலிண்டர் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன்.
இந்த மருந்து இமீடியட்டா வாங்கிட்டு கூப்பிடுங்க Okay. அப்படின்னா அவர் வாங்கிட்டு உடனே கூப்பிட்டாரு. Okay. நான் அமுக்கரா ம். தாலி சாதி இதெல்லாம் அரசாங்கம் சொன்ன அதே மருந்து தான் கொடுத்துருக்கோம். கொடுப்பீங்க. ஓமத்தண்ணீரையும் சொன்னீங்க. கொடுத்தோம். சாப்பிடுங்க அப்படின்னா ம். சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அது 2 hours கழிச்சு கூப்பிடுங்க. ம். 2 hours கழிச்சு அவர் சொன்னது அப்போ ஒரு Oxygen level. ஆக்சிஜன் லெவல் வந்து 70 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு 2 hours கழிச்சு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே சார் சிலிண்டர் இருங்க ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு சார் ஒரு 76 பக்கம் வந்துருச்சு சார் சிலிண்டர் இன்னொரு முறை கொடுங்க இன்னொரு 2 hours கழிச்சு கூப்பிடுங்க. 2 hours கழிச்சு திருப்பி கூப்பிட்டாரு. சார் சிலிண்டர் இல்ல ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்கு. சற்று நேரத்துல ஒரு ஈவினிங் அப்படிங்கும் போதெல்லாம் 96% வந்தாச்சு. 96% வந்திருக்கு. இப்போ அவருக்கு கான்சியஸ்ல சிலிண்டர்ல தான் இருக்கு. கூப்பிட்டு சார் சிலிண்டர்னார் ஆக்சிஜன் லெவல்ல 96 மரியாதை அதை குடிச்சிட்டு வேலைக்கு பாருங்க. வேற என்ன சொல்ல முடியும்? அவங்க அதாவது ஒரு ஃபியர் மைண்ட வந்து ஒரு ஃபியர் சிலிண்டர் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்ல சிலிண்டர் வேணும் இப்படி ஒரு ரெக்கவரி இருக்குங்கிறது மைண்டுக்குள்ள போக மாட்டேங்குது. அந்த ஃபியர் முன்னாடி வந்துருது. ரியலைஸ் பண்ண முடியல. காலையில இருந்து மருந்து சாப்பிட்டு இப்ப 96 பக்கம் வந்திருக்கு. இனி என்ன ஃபியர்? இதை கண்டினியூ பண்ணுங்க வேலை முடிஞ்சது. அப்பதான் ஆமா இல்ல சார் அப்படிங்கிறாரு. ரியலைசேஷன் அப்பதான் அந்த அளவுக்கு ஃபியர் வந்து நம்மள மனம் டாமினேட் பண்ணி கொண்டுட்டு போயிருது. அதான் விஷயம். சோ அந்த ஓமத்தேநீர் தயாரிக்கும் முறை அப்படி இருக்கணும். அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த குணப்பாடம் செய்த முறையில செஞ்சதுனால எனக்கு வந்த ரிசல்ட் தான் அது. எனக்கு எகைன் நான் சொல்றேன் இந்த கிட்ட வந்து நான் 188 பேருக்கு மேல கொடுக்கறதுக்கு என்கிட்ட ப்ராடக்ட் இல்ல. ஏன்னா அதை செய்யறதுக்கு டைம் டியூரேஷன் ஹை. சோ அதனால எனக்கு ப்ராடக்ட் பண்ண முடியாது. இல்லைன்னா மற்றவங்கள மாதிரி தான் நானும் பண்ணணும். அதுல ரிசல்ட் அந்த அளவு தான் இருக்கும். கபசார குடிநீர் அதே மாதிரி தான். ஒவ்வொரு ப்ராடக்டும் சுத்தி பண்ணி பண்றதுதான். நீங்க கபசார குடிநீர் குடிச்சிருக்கீங்களா? இல்ல. வேற ப்ராடக்ட் குடிச்சதே இல்ல. ஓகே. நீங்க ஒரு முறை குடிச்சிட்டு மத்த இதுவும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டேஸ்டுக்காக இல்ல அந்த அந்த டேஸ்ட்ன்ற போது அதனுடைய அந்த எஃபிகன்சி அந்த பொட்டன்சி எல்லாமே வந்து தெரியும். அது என்ன பண்றீங்கன்றது. சோ அதுல தான் அந்த process இருக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நிலவேம்பு இந்த டிசம்பர்ல குடிக்கணும். ஆமா. கரெக்ட்டுங்களா? நீங்க ஒன்னு குடிங்க. நாளைக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் டே என்னது குடிங்க. ரிசல்ட் நீங்க சொல்லுங்க. அது செய்முறையில தான் அந்த விஷயங்கள் இருக்கு. சோ இந்த குணப்பாடம் பண்ணணும்னா அதை விட தீர்வு எதுவுமே இல்லை. என்ன பார்மசி கம்பெனி எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி அலோவ் பண்ணுவாங்க குணப்பாடம் பண்றதுக்கு? டிஃபிகல்ட்டி இருக்கு. ஆனா எல்லாருமே எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்டுமே குணப்பாடம் பண்ணி பண்ணலாமே. பண்ணலாம். ஆமா பண்ணலாமே. யார் பண்ண பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ஸோட அந்த ஃபார்மசி இது எமர்ஜென்சி தவிர மற்ற எதுக்கும் அது யூஸ் ஆகாம போயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஃபார்மா கம்பெனி மாஃபியா என்ன பண்ண முடியும்? ஓப்பனா பேசினா அதுதான் சீக்ரெட். ஓப்பன் சீக்ரெட் அதான். வேற ஒன்றும் இதை கவர்மெண்டா வந்து இதுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணி நம்ம தமிழ் பாரம்பரிய ஆயுர்வேத சித்தா முறைகள்ல வந்து கண்டிப்பா குணப்பாடம் பண்ணி தான் பண்ணணும்ன்றதை எடுத்துட்டு வந்தாங்கன்னாக்கா அது ஒரு பெரிய மாற்றம். பெரிய மாற்றமா இருக்கும். மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். அதே மாதிரி இப்ப கொரோனா கிட் வந்து ஒரு பெரிய மிரக்கல் உங்களுக்கு பண்ணது மாதிரி தான் இன்னைக்கும் வந்து மிரக்கல்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பயோசின். இது இப்ப வந்து நிறைய நம்ம டிசீசஸ் பத்தி பின்னாடி வருவோங்க. அது எதனால வருது அதெல்லாம் ஒரு டிசீசஸ் பத்தி வருவோம். இப்ப மெயினா வந்து நீங்க கொடுக்குற அந்த அமேசிங் ப்ராடக்ட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்ப பயோசின் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட் அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து குறைக்கிறதுக்கும் ஹார்ட் பிளாக்ஸை வந்து எலிமினேட் பண்றதுக்கும் வந்து அமேசிங் ரிசல்ட்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்றதுன்றது நம்ம ஜஸ்ட் சும்மா பேசி இது பண்றதில்ல. சயின்டிஃபிக்கா நீங்க ரிப்போர்ட்ஸோட வச்சிருக்கீங்க. SRM யூனிவர்சிட்டியோட ரிப்போர்ட்ஸ் அந்த இது கம்ப்ளீட் கிளினிக்கல் ட்ரையலோட அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நானும் பார்த்தேன். ஸோ அது வந்து உங்களுடைய வெப்சைட்லயே அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு ஓப்பனா இருக்கு அது. ஸோ இட் இஸ் ஜேர்னலும் வந்து நான் பார்த்தேன். அதுலயுமே வந்து கிளினிக்கல் ட்ரையல்ல எப்படி வந்து அது எத்தனை பேருக்கு வந்து கியூர் ஆயிருக்கு அப்படின்றதும் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி வந்து இது பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். ஐயா அவர் சொல்லி ஆரம்பிச்சோம். அப்படி சொல்லி தான் நாங்க 20 பேருக்கு ஃபர்ஸ்ட் இந்த 8 இது கொடுத்து ட்ரை ஒரு ஜூஸா ஆரம்பிச்சோம். ஜஸ்ட் ஒரு ஜூஸ் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஓகே. அதுல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக்குக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆக்சுவலி கொலஸ்ட்ரால் அண்ட் ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்றது
தவறு. இது ரியலி என்னன்னு பாத்தீங்கன்னா கழிவு நீக்க தத்துவம். பாடிக்குள்ள என்னென்ன டாக்ஸின்ஸ் இருக்கோ அது வெளியே தள்ளக்கூடியது. அப்போ ஹார்ட் பிளாக், கொலஸ்ட்ரால் எல்லாமே உங்களுக்கு அது அக்யூமுலேஷன் தானே, எல்லாமே ஒரு இடத்துல போய் அக்யூமுலேட் ஆகுது. அதுதான் சொல்ற டிசீஸ் வந்து தனியா வரும். நீங்க எப்படி நீங்க இது வந்து கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக்னு அடைக்கலாம் நேம் ஐடென்டிஃபை. இப்ப அது சொன்னாதானே புரியும். இப்ப நம்ம போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து டாக்ஸின் அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா மத்தவங்களுக்கு புரியாது. கொலஸ்ட்ரால்னா இமிடியேட்டா அவங்க இப்ப நாங்களே வந்து கழிவு நீக்க தத்துவம்னு போட்டா வர மாட்டாங்க. இப்ப நீங்க கொலஸ்ட்ரால் ரிமூவ் பண்ணது ஹார்ட் பிளாக், கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக் போட்டா ஓ கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக்கா, சோ அது ஐடென்டிஃபை பண்றதுக்கு எங்க வேர்ட் கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக்குக்கு டார்கெட் பண்ணுது. ஆனா நிறைய விஷயத்துக்கு தடை பண்ணிடுது. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப நிறைய விஷயத்துக்கு அது தடை பண்ணிடுது. பட் அனைத்து விஷயத்துக்கும் கொடுக்கலாம். கழிவு நீக்க தத்துவம். பாடிக்குள்ள கழிவுனால் என்னென்ன நோய் இருக்கும் அதுல மிக முக்கியமானது கொலஸ்ட்ரால், ஹார்ட் பிளாக். இது கூட சில மருத்துவர்கள் ஆலோசனை பேர்ல நீங்க எடுத்தீங்கன்னா பிரம்மாண்டமா எடுக்கலாம். இப்ப எங்ககிட்ட சித்தா ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் இருக்காங்க, 4-5 டாக்டர்ஸ் இருக்காங்க, MD சித்தா வரைக்கும் இருக்காங்க. அவங்க வந்து என்ன எப்படி சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோஜன், மகாவில்வாதி, கொலஸ்ட்ரால், பிபிக்கு இந்த 2 மருந்துகளும் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மருந்துகள் சேர்த்து கொடுக்கும்போது காம்பினேஷன் மாறும். உடலுக்கு ஏற்ப ஒரு நபருக்கு இதுதான் ஃபிக்ஸ்னு சொல்ல முடியாது. அவரோட தன்மைக்கு ஏற்ப நம்ம மருத்துவ ஆலோசனை பேர்ல நாங்க கொடுக்குறோம். அற்புதமான ரிசல்ட். அந்த கிளினிக்கல் ட்ரையல் சொன்னீங்க இல்லையா, இத்தனை பேருக்கு நீங்க பே பண்ணி அந்த ட்ரையலுக்கு வந்து அது சொல்லுங்கய்யா தெரியட்டும். எவ்வளோ லேக்ஸ் நீங்க வந்து செலவு பண்ணி அந்த ரிப்போர்ட் வாங்குறதுக்கு வந்து நியாயமான முறையில அத்தனை பேருக்கு வந்து லைஃப் சேவிங்காவும் மெடிசின்ஸ் இல்லாம அது பொதுமக்களுக்கு டோட்டல் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 lakhs செலவாச்சு. கண்டிப்பா 20 lakhs நியாயமான முறைங்க நேயர்களே, பிரைப் எல்லாம் கொடுத்து இல்ல, அது இம்பார்ட்டன்ட். அவங்க வேற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆமா. சோ ப்ராடக்ட்டை கொடுத்து பேஷண்ட்டுக்கு கொடுத்து பேஷண்டோட ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் டெஸ்ட்டையும் நாங்க எடுத்து அதுல எடுத்த ரிசல்ட் அதுதான் நம்ம இது பண்ணணும். அது பெரிய லெவல்ல பேசப்பட்டு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாங்க. அது வந்து எல்சைவர் ஜர்னல்ல கூட பப்ளிஷ் ஆச்சு. அது பெரிய லெவல்ல எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் கொண்டுட்டு போறதுக்கு அது ரொம்ப டாக்டர் கிட்ட நம்பிக்கைத்தன்மை வர்றதுக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிப்போர்ட் ஒண்ணு தேவைப்படுது. சோ இது வந்து நீங்க அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப ஆதித்யா ஹெர்பல்ஸோட விஷன் அண்ட் பிலாசபி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன? குணப்பாடம் செய்யப்பட்ட மருந்துகள் ரீச் ஆகணும். உங்களுக்கு வந்து அந்த ஹெர்பல் டீன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. இது அடிஷனலா எடுங்க. உங்க சுகர் லெவல் மெல்ல மெல்ல டிராப் ஆகும்போது மெடிசன்ஸ் டிராப் பண்ணிட்டு வாங்க வித் கன்சல்டேஷன் ஆஃப் யுவர் டாக்டர். கரெக்ட். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.